அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நாளை நவராத்திரியோட கடைசி 3 நாட்கள் ஆரம்பிக்குது. சரஸ்வதி தேவியோட மிக முக்கியமான நாட்கள், அதாவது புதன், வியாழன், வெள்ளி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி. இந்த 3 நாட்களுமே நம்முடைய படிப்பை, திறமையை, நம்முடைய அறிவாற்றலை இதெல்லாம் நம்ம மெருகேற்றிக் கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிபாடு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நவராத்திரியோட கடைசி 3 நாட்கள் நாம் கலைமகளை வழிபடுவதற்கான ஒரு நாட்கள். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஞானம், கல்வி, கலைகள், பேச்சு இதில் நல்ல ஆற்றல் பெறணும், நல்ல தேர்ச்சி பெறணும், நல்லா அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கலைமகளுடைய அருளானது கண்டிப்பாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள் இது எல்லாத்தையுமே சமாளித்து அவங்க தொடர்ந்து வெற்றி பெறணும், முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா சரஸ்வதி தேவியோட அருள் கண்டிப்பாக தேவை. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே விலக செய்யக்கூடிய நாட்கள் தான் இந்த நவராத்திரியோட கடைசி 3 நாட்கள். இந்த கடைசி 3 நாள் வழிபாட்டில் நம்ம பெரியவங்க மட்டும் கலந்துக்காமல் நம்முடைய குழந்தைகளையும், குறிப்பாக படிக்கின்ற மாணவர்களை இந்த 3 நாட்களுமே சரஸ்வதி தேவியை நினச்சி வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, நாளைய தினம் மூலம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷம். மூலம் நட்சத்திரம் சரஸ்வதி தேவியோட நட்சத்திரம். அந்த நாளில் இந்த சரஸ்வதி வழிபாடு ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயங்க. அதனால் நீங்கள் நாளைய தினம் உங்களுடைய வீட்டு குழந்தைகளை இந்த பூஜையில், எளிமையான இந்த பூஜையில் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளையும் கலந்துக்குவீங்க. நாளைய தினம் உங்கள் வீட்டில் கொலு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இல்லை டெய்லி நம்ம ஒரு தீபம் மட்டும் ஏற்றினாலும் பரவாயில்ல. நிறைய பேர் அகண்ட தீபம் ஏற்றிருப்பீங்க. இப்போ அதை தவற விட்டவங்க கூட நாளை இந்த கடைசி 3 நாட்கள் நீங்கள் இந்த அகண்ட தீபம் நம்ம ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யங்களையும் சுபிக்ஷங்களையும் தரும். இப்போ அந்த பதிவு பார்க்காதவங்க நம்முடைய சேனலில் நம்ம இது மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் அகண்ட தீபத்துக்கு. அந்த ஒரு பதிவை கூட நீங்கள் போய் பார்த்துட்டு கூட நாளைய தினம் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தீபம். அப்படி நம்முடைய வீட்டில் நீங்கள் சாதாரணமாக ஒரு விளக்கு வச்சுருந்தா கூட போதுங்க, ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு எல்லாருடைய வீட்லேயுமே சரஸ்வதி படம் இருக்கும். சரஸ்வதிக்கு அந்த ஒரு தீபத்துக்கு உங்களால் என்ன பூக்கள், அதாவது குறிப்பாக வெள்ளை நிற பூக்கள், மல்லிகையாக இருக்கலாம், முல்லையாக இருக்கலாம், இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கிற அந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்லபடியான ஒரு அலங்காரம் வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு உதிரி புஷ்பம் இருந்தால் கையில் நீங்கள் வச்சுக்கோங்க. நம்முடைய அதாவது இந்த ஒரு மந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய குழந்தைகளை வச்சு பண்ண வைங்க. ஏன்னா இந்த மந்திரத்தை நம்முடைய குழந்தைங்க வாயால் சொல்கிறப்ப அவங்களுக்கு உண்டான சரஸ்வதி கடாட்சமானது கண்டிப்பாக கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இது இப்போ உங்களால் இங்கே வீட்டில் பண்ண முடியல, பக்கத்தில் கொலு வச்சுருப்பாங்க, அங்கே போய் சொல்லாமல் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு மந்திரத்தை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அந்த மந்திரங்கள் அவங்க உச்சரித்த அந்த பலன் கூட நமக்கு தான் புண்ணியத்தில் போய் சேருமோ. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரங்க இது. அந்த மந்திரத்தை இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓம் வரப்பிரதா போற்றி, ஓம் மேதாதேவி போற்றி, ஓம் மகாவித்யாயை போற்றி, ஓம் பிரம்ம ஞானிக்க சாதனா போற்றி, ஓம் மகாபலா போற்றி, ஓம் மகேஸ்வரியே போற்றி, ஓம் ஞானமுத்ரா போற்றி, ஓம் மாலினி போற்றி, ஓம் மகாவித்யா போற்றி, ஓம் விமலா போற்றி, ஓம் சந்திரிகா போற்றி. எளிமையான மந்திர வார்த்தைகள் தான். கையில் இருக்க உதிரி புஷ்பம் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு மந்திரமும் நம்ம சொல்ல 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 அந்த பூவை நீங்கள் சுவாமி பாதத்தில் போட்டுறணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தைகள், எளிமையான ஒரு மந்திரங்கள். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த இதை நீங்கள் பண்ணணும். ஏன்னா அந்த கடைசி 3 நாட்களுமே நம்ம தீபம் ஏற்றி சரஸ்வதி தேவியை யார் ஒருத்தங்க இப்படி வழிபடுறாங்களோ கண்டிப்பாக அவங்க நம்ம நினச்சது எல்லாமே அடைவதற்கான நம்மக்கிட்ட நல்ல அந்த டேலண்ட் நமக்கு பல மடங்காக உயரணும். நம்முடைய திறமை உயர உயர தான் நம்ம செல்வ வளத்தில் கண்டிப்பாக உயர்ந்த மனிதர்களாக மாற முடியும். அந்த செல்வம் குவிய குவிய என்னாகும், அதை பாதுகாப்பதற்கான அந்த திறமை, அறிவு, அந்த டேலண்ட் எல்லாமே நமக்கு வேணும் இல்லைங்களா. அந்த திறமையை கொடுப்பவங்க தான் சரஸ்வதி தேவி. அதனால தான் இந்த கடைசி 3 நாட்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. நிச்சயமாக இந்த எளிய மந்திரங்களை நீங்களும் உங்கள் குழந்தைகளும் கண்டிப்பாக இந்த ஒரு பூஜையில் சொல்லுங்கள். நிச்சயம் சரஸ்வதி கடாட்சம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக
கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.